ஒரு நிமிஷம் வாயை திறந்து துதிக்கலாமா? யாரும் சும்மா இருக்க வேண்டாம். இப்பொழுது ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார், ஒரு பலத்தை கொடுக்க போகிறார், ஒரு அபிஷேகத்தின் வல்லமை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I want everybody to say praise the Lord. எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. Praise the Lord சொல்ல எல்லாருமாக. Hallelujah. You know, as I started my Christian life, என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் ஆரம்பித்த பொழுது, when anybody say praise the Lord, I used to never like it. பாரு, யாராவது ஸ்தோத்திரம் சொன்னா praise the Lord சொன்னா எனக்கு பிடிக்கிறது இல்ல. We used to say that's hallelujah people. இதெல்லாம் ஹalleluya கூட்டம் என்று சொல்லுவேன். Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But today every word praise the Lord and hallelujah come out of our mouth. ஆனா இன்னைக்கு என் வாயில எப்பொழுதும் hallelujah ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Because when I met my wife, என்னோட மனைவி நான் சந்தித்த பொழுது, even when you call her, அவர் சகோதரனை அழைத்தால போன்ல கூப்பிட்டு, when they answer the phone they don't say hello, they say praise the Lord. என் மனைவி நான் போன்ல கூப்பிட்டா அவங்க ஹalleluya வேற சொல்ல மாட்டாங்க, praise the Lord சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. I used to make fun of her. நான் என் மனைவி பார்த்து தமாஷ் பண்ண சில நேரங்களில், why these people say praise the Lord for everything? எல்லாத்துக்கும் ஏன் ஜனங்க ஸ்தோத்திரம் 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 சொல்றாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. On March 8th 2001, 2001 மார்ச் 8ஆம் தேதியிலே, around 12:30 in the afternoon, மத்தியானம் 12 மணிக்கு, when I gave my heart to Jesus, என் உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்த பொழுது, when I gave my heart to Jesus, என் உள்ளத்தை இயேசுவுக்கு ஒப்புக்கொடுத்த பொழுது, the word praise the Lord never went out of my mouth. அதிலிருந்து என் வாயிலே ஸ்தோத்திரம் சொல்வது நின்று விடாமல் தொடர்ச்சியாக இரவும் பகலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருக்கு. Hallelujah. Hallelujah. Never went out of my mouth. என் வாயை விட்டு ஒருபோதும் நீங்கவில்லை. Every word now I say praise the Lord. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருக்கு. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. If you taste and see the Lord is good, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, you will never go back. நீ ஒரு நாள் பின்வாங்கி போக மாட்டாய். That's why Satan will never allow you to taste and see the Lord is good. உன்னை கர்த்தர் நல்லவர் ருசி பார்க்க விடாமல் உன்னை பிடித்துக் கொண்டு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Because he will never allow you to taste him. உன்னை கர்த்தர் நல்லவர் ருசி பார்க்க பிசாசு விடுவதில்லை. But if you taste him, நீ அவரை ருசி பார்த்தா, if you taste him, அவரை ருசி பார்த்தா, you will never go back in the name of Jesus. நான் நிச்சயமா இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீ பின்வாங்கி பின்மாற்றத்துக்கு போக மாட்டாய். As I was sitting here and asking the Lord, நான் உட்கார்ந்து தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன், God give me a word for tonight. ராத்திரி வார்த்தை தாரும் ஆண்டவரே கேட்டேன். Hallelujah. Hallelujah. God gave me a word from Proverbs 23:18. நீதிமொழிகள் 23:18 கர்த்தருக்கு வார்த்தையாய் கொடுத்தார். Thank you Jesus. Hallelujah. The word says, வேதம் சொல்லுகிறது, surely there is an end. நிச்சயமாய் முடிவு உண்டு. Your hope will not be cut off. உன் நம்பிக்கை வீண் போகாது. Hallelujah. Hallelujah. How many of you come with a belief today? எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்திருக்கிறீர்கள்? How many of you come with a hope this evening? நம்பிக்கையோடு எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? How many of you have come with a hope this evening? நம்பிக்கையோடு எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? If you have come with a hope in Jesus, இயேசுவின் நம்பிக்கையோடு வந்திருப்பீர்களானா? If you have come with a hope in Jesus, இயேசுவின் நம்பிக்கையோடு வந்திருப்பீர்களானா? You will truly do something in your life. நிச்சயமாய் உண்மையாக உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். Because God's promise tonight, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இன்றைய ராத்திரியிலே, that your hope will not be cut off. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. Your hope will not be cut off. நம்பிக்கை வீண் போகாது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Hallelujah. Hallelujah. The Bible says, வேதம் சொல்லுகிறது, in Mark 9th chapter, மார்க் 9ஆம் அதிகாரத்தில், verse 16 to 24, 16 லிருந்து 24 வரைக்கும், a father came to Jesus. பிதாவை வரும்பொழுது, his father had his son with a demon possession. பிசாசு பிடித்தவருடைய குமாரனுடைய தகப்பன் இயேசுவிடத்தில் வந்து, all his life, முழு வாழ்க்கையும், he went everywhere, எல்லா இடங்களிலும் கடந்து போனான். Nothing happened in his life. நடக்கல இயேசுவே. He even went to the disciples. அவருடைய சீஷரிடத்தில் போனான். They could not deliver their boy. அவர்களால் கூட கூடாம போயிட்டு. He tried everything. எல்லா வழிகளும் முயற்சி செய்தான். He tried everything. எல்லா வழிகளும் முயற்சி செய்தான். And he finally came to Jesus. கடைசியாக இயேசுவிடத்தில் வந்திருக்கிறார். And he told Jesus, இயேசுவை பார்த்து சொன்னார், you can do anything. நீங்கள் எல்லாம் செய்யக்கூடுமானால், please do me. தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. Please help me. தயவு செய்து உதவி செய்யுங்க. I tried everything in my life. என் வாழ்க்கையில் எல்லாம் முயற்சி செய்தேன். I tried everything in my life. எல்லாம் முயற்சி செய்தேன். But nothing could happen to my son. என் மகனுக்கு I am tired. சோர்ந்து போனேன். I am tired of trying. முயற்சி I tried everything in my life.
have come to you. உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. He came and prayed a prayer. அவர் இப்படியே ஒரு ஜெபத்தை சொன்னார். He said, if you can do something, நீ ஏதாவது செய்ய கூடுமானால் please help me. தயவு செய்து உதவி செய்யும். Hallelujah. Hallelujah. See, his prayer was an unbelief. பாருங்க, ஒரு ஜெபத்திலே ஒரு அவிசுவாசம் இருக்கிறது. He said, if you can do something, உங்களால் கூடுமானால் அதை please செய்யும். help me. எனக்கு உதவி செய்யும். But the Bible says, வேதம் சொல்லுகிறது, in Mark 10:27, மார்க் 10:27, men it is impossible. மனுஷனால் கூடாதது. God, all things are possible. எல்லாம் கூடும். Hallelujah. He said, with men it is impossible. மனுஷனால் ஒன்று கூடாதது. With God all things are possible. கர்த்தரால் எல்லாம் கூடும். Hallelujah. How many of you believe that? விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் கூடும். But this man had a hope in Jesus. இந்த மனுஷனுக்கு இயேசுவில் நம்பிக்கை. If Jesus can do something for my son, என் மகனுக்கு கர்த்தர் எதையாவது ஒன்று செய்வார். Hallelujah. He stood on the word of God. அவருடைய வார்த்தை மேல் நின்று கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Finally he came to Jesus. கர்த்தரிடத்தில் வந்தார். Jesus, can you do something for me? எனக்கு எதையா செய்யும் ஆண்டவரே. Hallelujah. 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 What did Jesus tell him? இயேசுவை பார்த்து என்ன சொன்னார்? What did Jesus tell him? இயேசுவை பார்த்து என்ன சொன்னார்? Mark 9:23 says, மார்க் 9:23 இப்படியே சொல்லுகிறது, everything is possible எல்லாம் கூடும் for those who believe. யார் விசுவாசிக்கிறவனுக்கு. Hallelujah. யார் Your விசுவாசிக்கிறவன் hope will not be cut off. நம்பிக்கை வீண் போகாது. When you believe everything is possible with God. தேவனால் எல்லாம் கூடும் என்று நீ நம்பும் பொழுது தேவனுக்கு அற்புதங்களை செய்வார். In this area, இந்த இடத்திலே see, every Christian, எல்லா கிறிஸ்தவர்களும் believe that all things are possible with God. தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறார்கள். How many of you believe everything is எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? all things are possible? எல்லாம் தேவனால் கூடும். Hallelujah. Hallelujah. But the second thing, இரண்டாவது ஒரு காரியம், Jesus said, இயேசு சொன்னார், everything is possible எல்லாம் கூடுமானால் for those who believe. யார் விசுவாசிக்கிறார்களோ. Hallelujah. Hallelujah. In Exodus 3:17, பாருங்க, யாத்திராகமம் 3:17, God gave two promises. ரெண்டு வாக்குத்தத்தங்களை The கொடுத்திருக்கிறார். first promise, முதலாவது வாக்குத்தத்தம், I will bring you out of Egypt. எகிப்திலிருந்து உன்னை கொண்டு வெளியே கொண்டு வருவேன். And the second promise, இரண்டாவது வாக்குத்தத்தம், I will take you to the land of milk and honey. பாருங்க, உன்னை பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உன்னை கொண்டு போவேன். Hallelujah. Hallelujah. How many promises God gave? எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்தார்? Two promises. ரெண்டு வாக்குத்தத்தம் கொடுத்தார். I will bring you out of Egypt. எகிப்திலிருந்து உன்னை விடுதலாக்கி கொண்டு வருவேன். I will take you to the land of milk and honey. பாருங்க, பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள உன்னை கொண்டு போவேன். And the first promise, முதலாவது வாக்குத்தத்தம், how many people believed? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Now, how many people believed? என்னைக்கு எவ்வளவு பேர் அன்னைக்கு விசுவாசித்தாங்க? 600,000 people. பாருங்க, 6 லட்சம் பேர் விசுவாசித்தாங்க. Hallelujah. Hallelujah. 600,000 people believed the first promise. முதல் வாக்குத்தத்தத்தை 6 லட்சம் பேர் விசுவாசித்தார்கள். And they came out of Egypt. அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். Hallelujah. Hallelujah. What does Egypt mean? எகிப்து என்றால் என்ன அர்த்தம்? It's a problem. அது உபத்திரவம். Hallelujah. பிரச்சனை. Egypt means, எகிப்து என்று சொல்லும் பொழுது is the problem. அது பிரச்சனைக்குரிய காரியம். Many Christians, அநேக கிறிஸ்தவர்கள் they come out of the problem, அவர்கள் உபத்திரவத்திலிருந்து வெளியே வர but பார்க்கிறார்கள். they don't get the second promise to go into the land of milk and honey. உபத்திரத்து வெளியே வந்தால் போதும், ஆனா பாலும் தேன் ஓடுகிற அந்த கானானுக்குள் போக அநேகருக்கு விருப்பம் இல்லை. Why this is a problem with Christians? ஏன் இந்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த பிரச்சனை? Why they have this problem? ஏன் இந்த பிரச்சனை கிறிஸ்தவர்களுக்கு? Because they don't stand on the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தம் மேல் அவர் நிற்பதில்லை. Hallelujah. Hallelujah. So they came out of Egypt. எகிப்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். It took them 2 years to go to the land, the border of Canaan. கானானுடைய பார்டருக்குள்ள அந்த எல்லைக்குள்ள போக 2 வருஷம் போதுமானது. Hallelujah. So they came to the border of Canaan. கானானுடைய அந்த எல்லைக்குள்ள கடந்து வந்தார்கள். So 10 spies were sent into the land.
10 spy went into 10 அதாவது வேவுக்காரர்கள் அனுப்பினார்கள். So they went and tested the land. பாருங்க, அந்த பட்டணத்தை 10 வேவுக்காரர்கள் எல்லாரும் சோதித்து பார்த்தார்கள். And 10 of them came with a good report. பாருங்க, 12 பேர்ல 10 பேர் தான் நல்ல ரிப்போர்ட். 10 பேரும் 10 பேரும் நல்ல ஒரு வார்த்தையோட they came வந்தார்கள். and said the land is very good. 10 பேர் சொன்னாங்க இந்த தேசம் நன்றாக இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. But 8 of them said ஆனா 8 பேர் சொன்னார்கள் there are giants in the land. அந்த ராட்சதர் இருக்கிறார் அந்த பட்டணத்திலே. Hallelujah. ஹalleluya. 8 of them said 8 பேர் அப்படியே சொன்னார்கள் there are giants in the land. அந்த தேசத்திலே ராட்சத புருஷர்கள் இருக்கிறார்கள். And 2 people said ஆனா 2 பேர் சொன்னாங்க there are giants in the land. அந்த தேசத்திலே ராட்சத புருஷர்கள் இருந்தாலும் But my God will defeat the giants. கர்த்தர் அந்த ராட்சதர்களை அழிப்பார், மேற்கொள்வார் என்று விசுவாசித்தார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So out of 600,000 people 6 லட்சம் பேர் நடுவிலே only 2 people believed. அந்த 2 பேர் தான் விசுவாசித்தார்கள். Hallelujah. Hallelujah. It's the same case today with the Christian people. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அந்த நிலையில தான் இருக்கிறார்கள். Out of 600,000 Christians 6 லட்சம் கிறிஸ்தவ நடுவிலே 2 people come believe 2 பேர் தான் விசுவாசிக்கிறார்கள். and they receive the miracle and go. அற்புதங்களை 2 பேர் மாத்திரம் பெற்று கடந்து போகிறார்கள். Hallelujah. 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 But today God's promise, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? today God's promise, இன்னைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? your hope will not be cut off. உன் நம்பிக்கை வீண் போகாது. Hallelujah. Hallelujah. What did this man tell? மனுஷன் என்ன சொல்றான் இங்க? This father told Jesus, இந்த தகப்பன் இயேசுவை பார்த்து சொல்கிறார், help my unbelief. ஆண்டவரே என் அவிசுவாசத்துக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Hallelujah. He said, help my unbelief. ஆண்டவரே என் அவிசுவாசத்து நிமித்தம் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Today many Christians have to pray this prayer இந்த ஜெபத்தை எல்லா கிறிஸ்தவர்கள் அநேகர் ஜெபிக்க வேண்டியதா to இருக்கிறது. help your unbelief, உன்னுடைய அவிசுவாசத்திற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டியதா to இருக்கிறது. help your hope, உன்னுடைய நம்பிக்கைக்கு உதவி செய்ய வேண்டியதா இருக்கிறது. because the promise of God, ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன your தெரியுமா? hope will not be cut off. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. Hallelujah. Hallelujah. Your hope will not be cut உன் off. நம்பிக்கை வீண் போகாது. Whatever you hoping for, அவர் மேல் எந்த காரியத்துக்கு நம்பிக்கை whatever வைத்திருந்தாலும், you hoping அவர் for, மேல் எந்த காரியத்தில் நம்பிக்கை வைத்திருந்தாலும் in the சரி. name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Hallelujah. 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 Jesus told him, இயேசு சொன்னார் அவனை பார்த்து, everything is possible for those who believe. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் And the சொன்னார். father said, தகப்பன் இப்படியாய் சொன்னார், Lord, help my unbelief. ஆண்டவரே என் அவிசுவாசத்துக்கு உதவி செய்யும் He ஆண்டவரே. immediately repented அவன் உடனடியாக மனம் திரும்பினார். and God did a miracle for his son. கர்த்தர் அவன் மகனுக்கு உடனடியாக அற்புதங்களை செய்தார். Hallelujah. 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 And once that happened, ஒரு தடவை அப்படி நடந்து விட்டால் after few verses, அடுத்த வசனங்களை பார்க்கும் பொழுது the disciples took Jesus alone இயேசுவை தனியாக சீஷர்கள் அழைத்து கொண்டு போனார்கள். and they asked Jesus, இயேசு பார்த்து சீஷர்கள் கேட்டாங்க, why we could not chase the demon? ஆண்டவரே ஏன் அந்த பிசாசுகளால துரத்த முடியாம போயிட்டு? And what did Jesus say? இயேசுவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? These things go out only by fasting and prayer. என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு இந்த ஜாதி பிசாசு உபாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்று வேற ஒன்றினாலும் புறப்பட்டு போகாது என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. A lot of people are thinking அநேக ஜனம் நினைக்கிறாங்க that Jesus was talking about the demon. ஆண்டவர் அந்த பிசாசு குறித்து சொல்கிறார் என்று சொல்லி. No. இல்ல. When you fast and pray, நீ உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, when you fast and pray, நீ உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது your unbelief go out. உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் உன்னை விட்டு வெளியே போகும். Then the faith come inside. விசுவாசம் உள்ள வரும் பொழுது Then you can tell the demon to come out. அப்பதான் விசுவாசத்தோட பிசாசே போகலை என்று சொன்னால் புறப்பட்டு போகும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And Jesus said, இயேசு சொன்னார், when Jesus was on this earth, பாரு இயேசு பூமியில் இருந்த பொழுது the disciples were not fasting and praying. அந்த சீஷர்கள் உபாசிப்பதில்லை, ஜெபம் பண்ணுவதில்லை. That's why they could not chase the demon. அதனாலதான் பிசாசுகளை துரத்த முடியல. Hallelujah. Hallelujah. Jesus said, as long as the bridegroom is here, இங்கே மணவாளன் தங்களோடு இருக்கையில் they won't fast and pray. அவர்கள் உபாசிக்க மாட்டாங்க. Hallelujah. 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 So when you fast and pray, நீ உபாசித்து ஜெபிக்கும் பொழுது your unbelief come out. உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் வெளியே வரும். The unbelief in you உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் come out. வெளியே வரும். And you will be filled with faith. விசுவாசத்தால் நிரப்பப்படுவாய். So you can tell the demon to come out. அப்பொழுது பிசாசை வெளியே வான்னு நீ சொல்ல முடியும். Hallelujah. 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 Thank you, Jesus. நன்றி இயேசுவே. One thing I've seen in my ministry by the grace of God, தேவ கிருபையினாலே என் ஊழியத்தில் நான் ஒரு காரியத்தை பார்த்திருக்கிறேன். even in Kamunali, இன்றைக்கு கமுடலில் கூட there are many people who came for deliverance. அநேகர் விடுதலைக்கார இடத்துல வருகிறார்கள். Hallelujah.
Hallelujah. Hallelujah. And God has delivered them கர்த்தர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். because I always practice to have belief in me. எனக்குள்ளே விசுவாசத்தை நான் முயற்சியிலே பயிற்சி செய்து வருகிறேன். Hallelujah. Hallelujah. Demons don't run looking at me. பாருங்க, பிசாசு போய்விட்டால் அவர் என்ன பார்க்கிறார்கள்? The demons look at Jesus in me. பிசாசு எனக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்கிறது. Hallelujah. Hallelujah. They don't run because of me. என்னை பார்த்து பிசாசு ஓடவில்லை. They see Jesus in me. எனக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்த்து ஓடுகிறது. When the demons see Jesus in you, எனக்குள்ள இயேசு இருக்கிறதை பிசாசு பார்க்கும் பொழுது they will really run in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அது ஓடியே போய்விடும். Hallelujah. Hallelujah. So whatever you hoping this evening, இந்த நேரத்தில் எந்த நம்பிக்கை உனக்கு இருந்தாலும் சரி, whatever is your hope, உன் நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, maybe your children are suffering. ஒருவேளை பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள். There is a suffering in your marriage. உன் திருமண வாழ்க்கையில பிரச்சனையா? There is a suffering in everything that you're doing. நீ செய்கிற எல்லாவற்றிலும் மாத்திரமா பிரச்சனையா? God is telling there is a brother sitting here. ஒரு சகோதரன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் You சொல்லுகிறார், saying every time I start a business it is not successful. நான் வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுது அதுல ஒரு ஜெயம் இல்லை, லாபம் இல்லை, எல்லாம் தோல்வியாய் முடிகிறது. God wants to tell you, சகோதரனே, கர்த்தரோடு your பேசுகிறார். hope will not be cut off நம்பிக்கை வீண் போகாது சகோதரனே. because you're coming believing Jesus. நீ இயேசுவில் நம்பிக்கையோடு விசுவாசம் வந்திருக்கிறாய். God will do something for you. கர்த்தருடைய பெரிய காரியங்களை செய்ய In the போகிறார். name of Jesus. இயேசுவின் Give நாமத்தில் a clap offering for the Lord. உற்சாகமாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. There was a woman in the Bible. வேதத்திலே ஒரு சகோதரி இருக்கிறார்கள். The Bible talks about this woman in Mark 5:27 to 34. மார்க் 5:27-33 வரைக்கும் இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது The Bible talks about a woman. அந்த ஸ்திரியை குறித்து வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. And the Bible don't mention this woman's name. ஆனா இந்த ஸ்திரியுடைய பெயரை அங்கே குறிப்பிடப்படவில்லை. But there is something mentioned about this woman. ஆனா இந்த ஸ்திரியை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. She had a suffering for 12 years. 12 வருஷமாய் ஒரு வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். Hallelujah. 12 years of suffering. 12 வருஷமாய் அவள் வேதனைப்பட்டு The கொண்டிருந்தார். Bible says வேதம் சொல்லுகிறது. she went to many doctors. அநேக வைத்தியரிடத்திலே போனார். She spent lot of money. அநேக பணங்களை செலவு She செய்தார். sold all her properties. அவளுக்கு இருந்த எல்லா ஆஸ்தியெல்லாம் விற்று தீர்த்தால். But the Bible says வேதம் சொல்லுகிறது. her problem grew worse. பாருங்க, அவளுக்கு ஒரு உதரம் ஊறி கொண்டிருந்தது. Hallelujah. The problem never got better but it got worse. பாருங்க, நாளுக்கு நாள் அது அதிகமா வேதனை தான் உண்டானது, குணமாகவே இல்லை. Finally what she decided, கடைசியாக என்ன செய்தால் தெரியுமா? I'm going to go to Jesus. நான் இயேசுவினிடத்தில் போக போகிறேன். I'm going to go to நான் Jesus. இயேசுவினிடத்தில் போக She போகிறேன். had hope in Jesus. இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து She போனார். had hope in Jesus. இயேசுவின் நம்பிக்கை வைத்து போனார். And her hope was not cut off. ஆனால் நம்பிக்கை வீண் போகவில்லை. Hallelujah. Hallelujah. She came. அவள் வந்தால் When she saw the crowd following Jesus, இயேசுவை ஒரு கூட்டம் பின்னால போகிறதை கண்டால் she could not go tell Jesus about her problem. பிரச்சனை இயேசுவினிடத்தில் சொல்ல முடியாது. But the crowd did not stop this woman's faith. ஆனா இந்த சகோதரனுடைய விசுவாசத்தை அந்த திரள் கூட்டம் தடுத்து நிறுத்த முடியவில்லை. She went through the crowd. அந்த கூட்டத்தின் நடுவிலே போனால் She went through the crowd. அந்த கூட்டத்தின் நடுவிலே போனால் And she touched the garment of Jesus. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, immediately உடனே she was made well. தொட்ட உடனே அவள் குணமானார். Hallelujah. Hallelujah. The same thing in your life and my life. உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில இதே போலவே If you have a hope, உனக்கு நம்பிக்கை இருக்குமானால் believe in Jesus. இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது Your hope will not be cut off. நம்பிக்கை வீண் போகாது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. How many of you have seen me in Kamunali? எத்தனை பேர் ஐயாவை கம்முண்டலில் பார்த்திருக்கிறீங்க? ஐயாவை இந்த ஊர் தான் கம்முண்டலி. இந்த ஊர்ல எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? Hallelujah. Praise the Lord. Amen. By the grace of God, கர்த்தருடைய கிருபையினாலே through my brother in America, என் சகோதரன் அமெரிக்கால இருக்கிறார். I went to America என் சகோதரன் மூலமாக நான் அமெரிக்கா போனேன். about 19 years ago. 19 ஆண்டுகளுக்கு முன்னதாக. Hallelujah. And I went there. நான் கடந்து போனேன். And I forgot about Jesus. நான் இயேசுவை மறந்து போனேன். Hallelujah. I was living in the world. உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த உலக காரியங்களே வாழ்ந்து கொண்டிருந்தேன். Hallelujah. I used to drink every day. ஒவ்வொரு நாளும் நான் குடி பழக்கத்துக்கு அடிமையானேன். I used to smoke. கட்டாயமாக நான் புகைப்பிடிக்க ஆரம்பித்து For விட்டேன். about 10 years. 10 ஆண்டுகள் I lived a life in the world. இந்த உலக வாழ்க்கை எல்லா பாவங்களையும் அனுபவித்தேன். I did everything that was there in the world. உலகத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ எல்லா சிற்றன்பங்களையும் நான் வாழ்ந்தேன். I tried everything. எல்லாவற்றையும் முயற்சி செய்தேன். Finally one day, கடைசியாக ஒரு நாளிலே I went to a church for a concert. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு சபைக்கு போனேன். I went for a concert, Christian concert. கிறிஸ்டியன் கான்செர்ட்டுக்கு கடந்து போன பொழுது And I went there. அதை கடந்து போன பொழுது I met a girl in that
concert. பாருங்க அந்த ஆலயத்தின் காரியத்துல நான் ஒரு பெண்ணை பார்த்தேன். My wife. அதுதான் என்னுடைய மனைவி. Hallelujah. And when she came and spoke to me, அந்த ஸ்திரீ என்னை வந்து பார்த்த பொழுது the first question she asked me, அந்த சகோதரி என்னை பார்த்து முதல் கேள்வி கேட்டார்கள். are you saved? நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறியா? She asked me a question, are you saved? நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களான்னு கேட்டான் அந்த அம்மா. I didn't know, I didn't have any answer to tell her. அப்பொழுது என் மனைவிக்கு உடனடியாக பதில் சொல்ல தெரியல, முடியல. Hallelujah. I just gave my number and left. போன் நம்பர் கொடுத்துட்டு சைலண்டா போயிட்டார் ஐயா. Hallelujah. After 2 weeks, 2 வாரம் காணவில்லை. after 2 weeks, 2 வாரம் மறைந்து போனார். on the first day of the year, அந்த வருஷத்து முதல் வாரத்துல, on January 1, 2001, 2001ல முதல் வாரத்துல she called me on that day. ஒரு நாள் என்னை போன்ல அழைத்தார்கள். She called me to wish happy new year. wish you happy new year என்று போன்ல சொன்னார்கள். Hallelujah. And then she asked me, do you read the Bible? இரண்டாவது கேள்வி கேட்டாங்க, நீ பைபிள் படிக்கிறீங்களான்னு. Hallelujah. Then I started reading the Bible. நான் இரண்டாவது வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். Hallelujah. In 3 months, 3 மாதத்துல I gave my heart to Jesus. என் உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். Hallelujah. 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 When I gave my heart to Jesus, என் உள்ளத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்த பொழுது there was no hope in my life. அப்பொழுது எந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. There was no hope. எந்த நம்பிக்கை இல்லை. My family gave up on me. என்னை என் குடும்பத்தார் எல்லாரும் விட்டு விட்டார்கள். My friends gave up on me. எல்லாரும் நண்பர்கள் என்னை கைவிட்டார்கள். Everybody gave up on me. எல்லாரும் என்னை விட்டு விலகினார்கள். There was nothing good to say about me. என்னை குறித்து நல்ல சாட்சி சொல்ல ஒன்றுமே இல்லை. Wherever I went, நான் எங்கே போனாலும் சரி, I lived in a pressure. பாருங்க, நான் ஒரு பெரிய பிரஷருக்குள்ள வாழ்ந்தேன். Hallelujah. I have nothing in this world. இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. But I found Jesus. நான் இயேசுவை கண்டுபிடித்தேன். Hallelujah. Hallelujah. And I started going to church. நான் சபைக்கு போக ஆரம்பித்த பொழுது, Hallelujah. And everybody said, எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? he is going to church because of that girl. சர்ச்சுக்கு போறாரு, முக்கியமா அந்த பொண்ணுக்காக தான் கோயிலுக்கு போறாருன்னாங்க. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. But I started preparing myself. என்னை நானே தகுதிப்படுத்திக் கொண்டேன். Hallelujah. As I was preparing myself. என்னை நானே ஆயத்தப்படுத்திக் கொண்டேன். Hallelujah. There was no hope around me. என்னை சுற்றில எந்த நம்பிக்கைக்குரிய காரியம் இல்லை. But there was only hope. That was the Jesus. எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். And the word of God. தேவனுடைய வார்த்தை. And the word of God. தேவனுடைய வார்த்தை. Hallelujah. Hallelujah. As I started reading the word of God, தேவனுடைய வார்த்தை வாசிக்க தொடங்கின பொழுது, I started getting confident in my life. என் வாழ்க்கையில நம்பிக்கை வர ஆரம்பித்தது. I started going to church. நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன். I started playing music in the church. நான் இசைக்கருவிகளை வாசிக்க ஆரம்பித்தேன். I didn't worry about no people. ஜனங்கள் இல்ல, பரவாயில்லை, கவலைப்படல. How they looked at me. என்ன யார் எப்படி பார்த்தாலும் How சரி, they spoke about me. எப்படி பேசுறாங்க. I didn't worry about nothing of this world. இந்த உலகத்துக்கு குறித்து நான் கவலைப்பட போறது I இல்லை. only worried about Jesus. நான் ஒன்று இயேசுவை குறித்து மாத்திரம் கவலைப்பட My போறேன். hope is in Jesus. என் நம்பிக்கை இயேசுவின் மேல். But I wanted something. Nobody was there for me. பாரு, எனக்கு யாரும் வேண்டாம் என்று நினைத்து கர்த்தர் மாத்திரம் எனக்கு போதும். I wanted something in my life. Nobody came for me. பாருங்க, எனக்கு ஒன்று தேவைப்பட்ட பொழுது எனக்காக யாரும் முன்னால வரல. But my hope was in Jesus. எனக்கு நம்பிக்கை இயேசு வைத்த பொழுது, Because I knew my hope will not be cut off. என் நம்பிக்கை வீண் போகவில்லை. I hoped in Jesus. இயேசுவில் நம்பிக்கை வைத்து As one day ஒரு நாளில் I asked Jesus, இயேசுவை பார்த்து Lord, கேட்டேன், there is no much things in my spiritual life. என் ஆவிக்கிற வாழ்க்கையில அதிகமான ஆவிக்கிற வளர்ச்சி, ஆவிக்கிற வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. I was asking the Lord for something better in my life. என் வாழ்க்கையில விசேஷமானது தாரும் என்று கேட்டேன். One day, ஒரு நாளில் as I was taking the food to eat, நான் ஒரு நாள் சாப்பிட உட்கார்ந்த பொழுது, as I took the food to my mouth, என் சாப்பாட்டை எடுத்து வாயில வைத்த பொழுது, my right hand stopped working. பாருங்க, வலது கை வேலை செய்யவில்லை. And I got up from the table. நான் டேபிள் இருந்து ஆகாரத்தை கையில் எடுத்தேன். No, I got up from the table. அந்த டேபிள் இருந்து எழுந்தேன். I fell on the floor. நான் கீழே விழுந்தேன். My right leg was not working. என்னோட வலது காலுக்கு செயலிழந்து விட்டது. I didn't know what was happening. என்ன நடக்கிறது எனக்கு தெரியல. So my friends thought something has happened to him. பாருங்க, என் நண்பர் நினைச்சாங்க அவருக்கு ஏதோ நடந்துருச்சுன்னு சொல்லி. So they carried me and put me on the bed. பாருங்க, என்னை அப்படியே தூக்கி எடுத்து பக்கத்துல பெட்ல போட்டார்கள். So I was lying down on the bed. பெட்ல என்னை படுக்க வைத்தார்கள். I slept the whole night. ராத்திரி முழுவதும் நித்திரை செய்தேன். When I woke up in the morning, நான் காலையில் எழுந்த பொழுது every vision was double.
எல்லா தரிசனங்களும் எல்லாமே ரெண்டு ஆட்டத்திலேயே இருக்கிறது. And my eyes were paining. என் கண்கள் பயங்கர வேதனையில் I இருக்கு. didn't know what was happening, என்ன நடக்கிறதுன்னு தெரியல எனக்கு. but I had hope in Jesus. ஆனா எனக்கு இயேசுவில் நம்பிக்கை So I இருக்கிறது. ran to the bathroom நான் பாத்ரூம் ஓடினேன். and I looked at myself in the mirror. கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தேன். I was terrified. நான் பயங்கரமாய் இருந்தேன். My eyes looked like it was bleeding, பாருங்க என் கண்கள் எல்லாம் ரத்தம் வருகிறது. and both my eyes were turned to a different direction. பாருங்க ரெண்டு கண்களும் புறைய ரெண்டு பக்கமா திரும்பி இருக்கிறது. And it looked like the eyes were coming out. பாருங்க என் கண்கள் பிதுங்கி வெளியே வருகிறது போல இருக்கிறது. And I ran to my bed நான் என் படுக்கறைக்கு ஓடினேன். and I knelt down நான் முழங்கால் படியிட்டு and I started praying. நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். Lord, ஆண்டவரே, I'm in a foreign country. ஆண்டவரே வெளிநாடுகளில் இருக்கிறேன். I don't have nobody to take care of me. Something happens. என்ன எனக்கு என்ன நடந்தா என்ன விசாரிக்க பார்க்க யாருமே இல்ல ஆண்டவரே. My hope is in you. என் நம்பிக்கை மேல் இருக்கிறது. I don't have nobody. நீ யாருமே இல்ல ஆண்டவரே. But Lord, I have you. ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு I இருக்கிறீர். started praying. நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். Then after few minutes I went and saw myself in the mirror. நான் ஜெபித்து பிற்பாடு கொஞ்ச நேரம் கண்ணாடியில மறு என்னை நானே பார்த்தேன். Still nothing happened. ஒண்ணும் நடக்கல. So at that time I called my wife. அப்பொழுது போன் எடுத்து என் மனைவிக்கு போன்ல அழைத்தேன். We were not married at that time. அந்த டைம்ல எனக்கு திருமணம் ஆகவில்லை. I called her. நான் என் மனைவி I அழைத்தேன். said something has happened to me. எனக்கு என்னவோ நடந்திருக்குதுமா. She immediately knew. உடனடியாக என் மனைவி புரிந்து கொண்டார்கள். This man is always laughing. There's something happened to him. அவர் எப்போதும் சிரிச்சிட்டே இருப்பார். ஏதோ ஒரு நடந்திருக்குது அவருக்கு. So she called my family. உடனடியாக என் குடும்பத்தாருக்கு போன்ல அழைத்தார்கள். My brother came to the place. அந்த இடத்துக்கு என் சகோதரர் வந்தார். He looked at my face. என் முகத்தை பார்த்த உடனே He was afraid. அவர் பயந்தார். He started scolding everybody. எல்லாரும் திட்ட ஆரம்பித்தார். What were you doing? என்ன செய்றீங்க? Why you didn't take him to the doctor? ஏன் ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போகல? So they called the ambulance. ஆம்புலன்ஸ் அழைத்தார்கள். They took me to the hospital. ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போனார்கள். 3 different doctors. மூன்று விதமான They worked on my body. என் சரீரத்தை பரிசோதித்தார்கள். There was tube in my nose. என்னுடைய மூக்கிலே டியூப் வைத்தார்கள். There was tube in my mouth. என் மூக்கிலே டியூப் வைத்த பொழுது My eyes was closed. என் கண்கள் மூடப்பட்டு இருக்கிறது. And I could hear the doctors were speaking. டாக்டர் பேசுகிறது என்னால் கேட்க முடிகிறது. One doctor said ஒரு டாக்டர் இப்படியா சொன்னார். he had multiple stroke last night. ராத்திரி அவருக்கு டபுள் பொசிஷனாக ஸ்ட்ரோக் அடித்திருக்குதுன்னு சொன்னார்கள். And one doctor said ஒரு டாக்டர் சொன்னார் he is paralyzed on the right side. வலது பக்கமாய் ஒரு செயலிழந்து விட்டார் என்று சொன்னார்கள். He will never walk again. இனிமேல் அவரால் நடக்க முடியாது. He will never walk again. இனிமேல் அவரால் நடக்கவே முடியாது. Another doctor said இன்னொரு டாக்டர் இப்படியே சொன்னார். his brain is bleeding. அவரு மூளையிலிருந்து ரத்தம் கசிவு உண்டானது. How is this man is alive? ஆனாலும் இவர் உயிரோடு கூட இருக்கிறாரே. He was surprised ஆச்சரியப்பட்டார்கள். when I heard this. இதை கேட்ட உடனே I called one of the doctor. ஒரு டாக்டரை போய் கூப்பிட்டேன். I said I don't want to be in this hospital. நான் இங்க இந்த ஹாஸ்பிடல்ல இருக்க விரும்பவில்லை. This is the same hospital my mother died. என்னுடைய தாய் மரித்து போன ஹாஸ்பிடல் இதுதான். I don't want to stay in this hospital. இங்கே நான் தங்க விரும்பவில்லை. I want to move to another hospital. வேற ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போக என்று சொன்னேன். So all the doctors spoke. அவர் எல்லாரும் கூடி They பேசினார்கள். said it's very dangerous for you to go in the ambulance. ஆம்புலன்ஸ்ல போக பயங்கரமான கஷ்டமான நேரம் இது. So we're going to call a helicopter to take your body. உன் பாடியை ஹெலிகாப்டர் வச்சு தான் வேகமா கொண்டு போக முடியும். So the helicopter came. ஹெலிகாப்டர் வந்தது. They tied me. என்னை கட்டினார்கள். They lifted me in the helicopter. ஹெலிகாப்டர்ல என்னை தூக்கினார்கள். That's the time அந்த நேரத்தில் I knew எனக்கு தெரியும் I'm disconnected from this world. இந்த உலகத்திலே இருந்து நான் துண்டிக்கப்பட்டேன். I am disconnected from this world. இந்த உலகத்திலே இருந்து நான் துண்டிக்கப்பட்டேன். God is lifting me up. கர்த்தர் என்னை உயர்த்திக் கொண்டிருக்கிறார். Because my hope is in என் God. நம்பிக்கை தேவன் மேல் இருக்கிறது. My hope is in Jesus. என் நம்பிக்கை இயேசு மேல் இருக்கிறது. They took me to the next hospital. அடுத்த ஆஸ்பத்திரிக்கு என்னை கொண்டு They போனார்கள். did all kinds of tests in my body. என் சரீரத்தில் எல்லா விதமான பரிசோதனை நடந்தது. They said this man will never walk again. மறுபடியும் இந்த மனுஷன் நடக்கவே முடியாது. He will never walk again. மறுபடியும் நடக்கவே முடியாது. They put me in the room. அவரை ஒரு அறையில போட்டு விட்டார்கள். Many people came to see me. அநேகரை பார்க்க வந்தார்கள். Hallelujah. Hallelujah. Everybody came and said a comforting word. எல்லாரும் ஆறுதலான வார்த்தை சொன்னார்கள். But nothing comforted me. எதுவுமே என்னை ஆறுதல் படுத்த முடியவில்லை. Nothing comforted me. எதுவுமே என்னை ஆறுதல் படுத்த முடியவில்லை. Everybody left the room. எல்லாரும் அறை விட்டு கடந்து போனார்கள். That's the only time I remember in my life என் வாழ்க்கையில ஒரே ஒரு நிமிஷத்தை நினைத்து பார்த்தேன். that I felt lonely in my life. தனிமை என்ற உணர்வை அன்றைக்கு என் வாழ்க்கையில உணர ஆரம்பித்தேன். Nobody is there for me. எனக்காக யாருமே இல்லையே. But I know Jesus is there for me. ஆனா எனக்காக இயேசு மாத்திரம் இங்கே இருக்கிறார். I
விட்டார். I started crying. நான் காண ஆரம்பித்தேன். I said, Jesus, இயேசுவே just give me one chance. ஒரே ஒரு தருணம் தாரும் அப்பா. Forgive my என் sins. பாவங்களை மன்னியும். Just give me one chance. ஒரே ஒரு தடவை உதவி செய்யும். This life I will give it to you. என் வாழ்க்கையை உமக்கு நான் கொடுத்து I விடுகிறேன். will speak for you. உமக்காக நான் பேசுவேன். I will breathe for you. உமக்காக மூச்சு I விடுவேன். will work for you. உமக்காக நான் நடப்பேன். Just give me one chance. ஒரே ஒரு சான்ஸ் தாங்கப்பா. People are talking about me. என்னை குறித்து ஜனங்கள் People பேசுகிறார்கள். are looking up to me. என்னை ஜனங்கள் பார்க்கிறார்கள். People are looking down to me. ஜனங்கள் என்னை கேவலமாய் பார்க்கிறார்கள். They spoke all kinds of things. என்னை வேதனையான வார்த்தைகளால் They said, பேசுகிறார்கள். God punish this man. ஆண்டவர் இந்த மனுஷனை தண்டித்து விட்டார். Hallelujah. Hallelujah. All kinds of wrong things. எல்லாரும் தவறான வார்த்தைகள். But my hope was in Jesus. ஆனா என் நம்பிக்கை இயேசுவே. I said, Jesus, இயேசுவே forgive my sin. என் பாவங்களை மன்னியும். Just give me one chance. ஒரே ஒரு தடவை உதவி செய்யுங்கப்பா. Just give me one chance. ஒரே ஒரு தடவை உதவி செய்யுங்கப்பா. As I was crying, நான் அழுகிறேன். as I was crying, நான் அழுகிறேன். nobody was in the room. அறையில யாருமே இல்லை. I felt somebody touching me from the back. பின்னால யாரோ என்னை தொடுகிறதை நான் உணர்கிறேன். I can never forget that touch. அந்த தொடுதலை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. I can never forget that touch. அந்த தொடுதலை நான் ஒரு நாளும் மறக்க முடியாது. Just one touch of Jesus. இயேசு கிறிஸ்துவின் தொடுதலாய் இருக்கிறது. When I turned around, நான் திரும்பி பார்த்த பொழுது nobody was there. யாருமே இல்லை. Just one touch. ஒரே ஒரு தொடுதல். I said, Jesus, இயேசுவே if it is you, நீரானால், if it is you, நீரேயானால் I want you to speak to me. என்னோடு பேசும் அப்பா. Because my hope is cut off. என் நம்பிக்கை வீண் போகாது. But if you speak to me, என்னோட பேசும் ஆண்டவரே. my hope will come back. மறுபடியும் நம்பிக்கை வர வேண்டும். Because my hope is only in you. என் நம்பிக்கை உன்மேல் மாத்திரம் இருக்கிறதப்பா. Speak to me. என்னோட பேசும். And that's the time அந்த நேரத்தில் I heard a voice. ஒரு சத்தம் கேட்டது. From this day, இந்த நாளிலிருந்து I will take you to many nations. உன்னை பல நாடுகளுக்கு உன்னை கொண்டு And போவேன். you will tell what I did for you. உனக்காக நான் என்ன செய்தேன் நீ போய் சொல்லு. Hallelujah. 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 கைகளை தட்டி கர்த்தருக்கு Hallelujah. Glory to God. Jesus said, இயேசு சொன்னார். that day, அந்த நாளில் from today, இந்த வரைக்கும் I'm giving you a testimony. நான் உங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சி சொல்லி You will go to many nations. அநேக நாடுகளுக்கு போகிறேன். And you tell what I did for you. உனக்கு நான் என்ன செய்தேன் நீ போய் சொல்லு. Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I said, Jesus, இயேசுவே if it is you, நீரேயானால், if it is you, நீரேயானால் command me to walk out of this hospital on the third day. மூன்றாம் நாளிலே இந்த ஆஸ்பத்திரியிலிருந்து நான் வெளியே போக எனக்கு உதவி செய்யும். I'm not going to sit in the wheelchair. நான் வீல் சேர்ல உட்கார வேண்டாம், முடியாது. I'm not going to sit in the wheelchair. வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்க முடியாது. I'm going to walk out of this hospital. இந்த ஆஸ்பத்திரி நான் வெளியே நடந்து போக வேண்டும். On the third day morning. மூன்றாம் நாள் காலையிலே, On the third day morning, மூன்றாம் நாள் காலையிலே my hope did not cut off. என் நம்பிக்கை வீண் போகவில்லை. My hope didn't cut off. என் நம்பிக்கை வீண் போகவில்லை. I started walking. நான் நடக்க ஆரம்பித்தேன். I'm still walking. நான் இயேசு I'm still walking. நடக்க ஆரம்பித்தேன். And praising Jesus இயேசுவை மகிமை செலுத்திக் for what He did in my life. இயேசு என்ன செய்தார் தெரியுமா? If you are that person today, அதே போல நீங்கள் இருப்பீர்களானா? I want to tell you, நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல I விரும்புகிறேன். died and came out. நான் மரித்தேன், வெளியே வந்திருக்கிறேன். Hallelujah. God brought me out. நான் பிழைத்திருக்கிறேன். God brought me out கர்த்தரை வெளியே கொண்டு வந்தார். to come and tell you, இதை உங்களுக்கு சொல்லும்படியாக if your hope is in Jesus, இயேசுவில் நம்பிக்கை இருப்பீர்களானால், if your hope is in Jesus, இயேசுவில் நம்பிக்கை if வைப்பீர்களானால், your hope is in Jesus, இயேசுவில் நம்பிக்கை வைப்பீர்களானால் it will never be cut off. ஒரு நாள் உன் நம்பிக்கை வீண் போகாது. Hallelujah. Hallelujah. Let's all stand in the presence of எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போமா? Hallelujah. Hallelujah. Whatever you hoping for, நீ ஆண்டவருக்கு மேல் எந்த காரியத்தை நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ, whatever you hoping for, நீ எந்த காரியத்தை மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ, God wants to tell you, கர்த்தருக்கு சொல்ல விரும்புகிறது. your hope will not be cut off. உன் நம்பிக்கை வீண் போகாது. Your hope will not be cut உன் off. நம்பிக்கை வீண் போகாது. Hallelujah. 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 Give a clap offering for எல்லா the Lord. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? உற்சாகமா கைகளை தட்டி கர்த்தர் சில அற்புதங்களுக்கு மகிமை செலுத்துவோமா? கற்றுக்கொண்ட வேதம் அது விட்டு விடுவதில்லை. இதயம் பெற்ற வார்த்தை அது விடயம் செய்வதில்லை. மனதில் தொட்ட வார்த்தை அவர் தூய ரத்தத்தாலே. அத்தையொரு முறை பரிசுத்த வரைமுறை வாழ்ந்து காட்டலாம் நம் தேவ சாயலை. தோல்வி இல்லை வெற்றி என்றும் ஜெயிக்க போகும் புனித பயணம். புதுமை காணும் கரத பயணம். Holiness, my way to meet Jesus. I will holiness, my way to meet Jesus.
Jesus, come kneel, conquer the world. Come kneel, conquer the world. உண்மையான பாதை என்று எனக்கு கிடைத்தது. இங்கே இயேசு ஒன்று அது எனக்கு கொடுத்தது. சிலுவை சுமந்த பாதை அது பாடு நிறைந்தது. சிலுவை சுமந்த போது பாவ பாரம் கலந்தது. ஒன்று செய்கிறேன் அதை இங்கே சொல்கிறேன். உலகை தருகிறேன், என்னை பணிந்து தருகிறேன். என்னை அழைத்த தேவன் எனக்கு கொடுக்க போகும் வெற்றி கீழம் பெற்றுக்கொள்ள பயணம் செய்கிறேன். I will journey my way to meet Jesus. I will holiness my way to meet Jesus. Come near, conquer the world. Come near, conquer the world. அந்த பாஜைக்கலாம் பின்ன தொட்டு பார்க்கலாம். இயேசுவோடு பயணம் செய்யலாம். எங்கு வா வெல்லலாம், சிறகடித்து பறக்கலாம். பாவத்திற்கு முடிவு கட்டலாம். அந்த பாஜைக்கலாம் பின்ன தொட்டு பார்க்கலாம். இயேசுவோடு பயணம் செய்யலாம். எங்கு வா வெல்லலாம், சிறகடித்து பறக்கலாம். பாவத்திற்கு முடிவு கட்டலாம். I will holiness my way to meet Jesus. I will holiness my way to meet Jesus. Come near, conquer the world. 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 Hallelujah. Hallelujah. கடும் காற்றிலே பெரும் புயலிலே என் படகு கவிழ்ந்ததே. இயேசுவே எந்த நேசர் என்னை தேடி வந்தாரே. கடும் காற்றிலே பெரும் புயலிலே என் படகு கவிழ்ந்ததே. இயேசுவே எந்த நேசர் என்னை தேடி வந்தாரே.